Hello friends, welcome to our channel Simple Short Smart. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒரு பர்சனோட டேட் ஆஃப் பர்த் வச்சு அவரோட ஏஜ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அவர் பிறந்து எத்தனை மாதங்கள் ஆயிருக்கு, அவர் பிறந்து எத்தனை நாட்கள் ஆயிருக்கு அப்படின்றத பத்தியும் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கிளியரா வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி வந்து ஒரு பர்சனோட ஏஜை வந்து எக்ஸல்ல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் வந்து இந்த வீடியோ வந்து பிளாட் பண்ணியிருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேஸ் டேட்டா வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டிடுறேன். ஸோ நான் வந்து பெஸ்ட்டு வந்து பேஸ் டேட்டாவை போட்டுட்டு ஸோ அந்த பர்சனோட நேமு அதெல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நேம், டேட் ஆஃப் பர்த். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வந்து விக்கி, செகண்ட் நேம் வந்து மிக்கி. ஸோ இவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நான் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிடுறேன் 12/11/2020. ஸோ அடுத்த பர்சனோடது வந்து 20/12/1999. ஸோ இதுதான் வந்து டேட் ஆஃப் பர்த். ஸோ ரெண்டு பர்சனோடது இருக்கு. ஸோ இதே மாதிரி உங்ககிட்ட வந்து செட் ஆஃப் லிஸ்ட் நிறைய இருக்கு அப்படின்னாக்கா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அந்த பர்சனோட ஏஜை நீங்க கண்டுபிடிக்கலாம். அந்த பர்சன் பிறந்து எத்தனை மாசம் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கலாம், எவ்வளவு நாட்கள் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்றத மாதிரி காட்டிடுறேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மந்த் எப்படி கண்டுபிடிக்குதுன்றத காட்டிடுறேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா டேஸ் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்றத பத்தி வந்து ஒரு சிம்பிளான ஃபார்முலாவை போட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபார்முலா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து டைப் பண்ண வேண்டியது இஸ் ஈக்குவல் டு அண்ட் இதில் வந்து டைப் பண்ணுங்க DATED டேட்டட் இஃப் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. ஸோ டேட்டட் இஃப்னு டைப் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து ஃபார்முலா வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டேட்டட் இஃப்னு டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பிராக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஸோ எந்த பர்சனோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அதோட ஏஜை கண்டுபிடிக்கணுமோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை இங்கே செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ செலக்ட் பண்ண உடனே கமா போட்டுட்டு இன்னைக்கு டேட்டுக்கும் அவர் பிறந்த டேட்டுக்கும் என்ன ஏஜ் டிஃபரன்ஸ் அப்படின்றது தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால வந்து நான் இந்த இடத்துல வந்து டுடே அப்படின்றத டைப் பண்றேன். ஸோ டுடே டைப் பண்ண உடனே அந்த ஃபார்முலா வந்துருச்சு. டேப் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு அந்த பிராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ சிம்பிளான ஃபார்முலா தான். டேட்டட் இஃப் அந்த பர்சனோட டேட் ஆஃப் பர்த்துக்கான செல்லை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. கமா போட்டுட்டு டுடே பிராக்கெட் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் வந்து போட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து கமா திருப்பம் போடணும். இப்போ நம்ம வந்து அந்த பர்சனோட ஏஜ் என்ன அப்படின்றத தான் வந்து கண்டுபிடிக்க போறோம். அதாவது வந்து வயசு. ஸோ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அவர் பிறந்து அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதனால வந்து நம்ம இங்க என்ன போடணும் அப்படின்னாக்கா அப்போசிட் கமா வந்து போட்டுட்டு அதுல வந்து y அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஒய்ன்னு டைப் பண்ணி திருப்ப வந்து அப்போசிட் கமாவை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அண்ட் பிராக்கெட் க்ளோஸ். ஸோ இந்த ஃபார்முலாவை போட்டு முடிச்ச உடனே என்டர் அப்படின்றத டைப் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 0 வந்துருச்சு. எதுக்காகனாக்கா அவரோட டேட் ஆஃப் பர்த் நான் போட்டிருக்கிறது 12/11/2020. ஸோ போன வருஷம் வந்து நவம்பர்ல பிறந்திருக்காரு. ஸோ இன்னும் வந்து நவம்பர் வந்து முடியாததுனால இங்க வந்து ஏஜ் வரல. ஸோ இதே ஃபார்முலாவை நான் அப்படியே ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணி டிராக் பண்றேன். ஸோ டிராக் பண்ண உடனே ஸோ இந்த 1999ல பிறந்த பர்சன் மிக்கியோட ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ் அப்படின்றது கிளியரா காட்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி தான் வந்து உங்ககிட்ட எத்தனை லிஸ்ட் இருந்தாலும் எத்தனை பர்சனோட டேட் ஆஃப் பர்த் இருந்தாலும் அவங்களோட ஏஜை வந்து நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியா வந்து கண்டுபிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஏஜை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அண்ட் அதே மாதிரி மந்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து சேம் ஆஸ் இட் இஸ், ஒண்ணுமே வந்து டிஃபரன்ஸே கிடையாது. ஸோ இந்த ஃபார்முலா நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதை அப்படியே நான் காப்பி பண்றேன். ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே நான் காப்பி பண்ணிட்டு அப்படியே நான் வந்து இங்க பேஸ்ட் பண்றேன். ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்ச உடனே வந்து ஃபார்முலா வந்து சேம் அப்படியே தான் இருக்கும். ஸோ டேட்டட் இஃப் D3. ஸோ இந்த செல்லை தான் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து விக்கியோட டேட் ஆஃப் பர்த் பேஸ் பண்ணி அவர் எத்தனை மாசம் வந்து இப்போ ஆயிருக்கு பிறந்த அப்படின்றத வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ வந்து D3 கமா டுடே இன்னைக்கு டேட்ல இருந்து அவர் பிறந்த டேட்டுக்கு வந்து என்ன டிஃபரன்ஸ் மந்த்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து இப்போ பார்க்க போறோம். ஸோ டுடே பிராக்கெட் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் போட்டாச்சு. ஸோ கமா அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து y அப்படின்னு நம்ம டைப் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து இந்த அப்போசிட் கமாக்குள்ள வந்து y அப்படின்னு டைப் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா நம்ம வந்து ஏஜை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. நம்ம இப்ப வந்து மந்த்ஸை வந்து தெரிஞ்சுக்க விரும்புறோம். ஸோ அதனால வந்து இந்த இடத்துல வந்து m அப்படின்னு டைப் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துட்டே இருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து m அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் அடிச்ச உடனே 11 மாசம் வந்து அவர் ஆட்சி பிறந்த அப்படின்றத வந்து இங்க கிளியரா வந்து காட்டிருச்சு. ஜஸ்ட் நீங்க வந்து அப்படியே டிராக் பண்ணா போதும். ஸோ உங்களோட டேட்டா கீழே இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிராக் பண்ணீங்கன்னாக்கா எத்தனை மாசம் ஆயிருக்கு அப்படின்றது கிளியரா காட்டுது. ஸோ மிக்கி அப்படின்றது வந்து பிறந்து 262 மந்த்ஸ் வந்து ஆயிருக்கு அப்படின்றது வந்து இங்க கிளியரா வந்து டிஸ்பிளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ சேம் அதே தான் வந்து நம்ம இங்கே டேஸ்க்கும் பண்ண போகிறோம். ஸோ அதே ஃபார்முலாவை நான் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு சேம் ஃபார்முலா தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒய்ன்றது இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நான் வந்து கேன்சல் பண்ணிட்டு டி அப்படின்னு போடுறேன். ஏன்னா வந்து நமக்கு தேவையானது டேஸ். ஸோ டி அப்படின்னு போட்டு என்டர் அடித்த உடனே 346 டேஸ் ஆகியிருக்கு அப்படின்றது வந்து இங்கே தெளிவாக கிளியராக வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து டிராக் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டிராக் பண்ண உடனே வந்து 7979. ஸோ மிக்கி பிறந்து இது வரைக்கும் வந்து 7979 டேஸ் ஆயிருக்கு அப்படின்றது வந்து இங்கே தெளிவா வந்து உங்களுக்கு கிளீன் அண்ட் கிளியரா வந்து விசிபிளா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு பர்சனோட ஏஜை கண்டுபிடிக்கலாம், மந்த்தை கண்டுபிடிக்கலாம், டேஸை கண்டுபிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோப் இந்த வீடியோவில் வந்து எக்ஸலோட பெஸ்ட்டான டெக்னிக்ஸை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து யூடியூப் என்னோட சேனலில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நான் ஃபியூச்சரில் வந்து போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபியூச்சரில் வந்து எக்ஸலில் உங்களுக்கு எந்த வகையான சந்தேகம் இருந்தாலும் வந்து இந்த வீடியோக்கு அகேன்ஸ்டாக வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வேறு சில வீடியோக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் வந்து அதுக்கான சொல்யூஷனை வந்து உங்களுக்கு வீடியோ மூலிமா வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு திரும்ப வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே.